நீங்கள் தவறவிட விரும்பாத ஒருவரை நாங்கள் அடுத்து சந்திக்க இருக்கின்றோம். நான் இப்பொழுது எங்களுடைய அடுத்த விருந்தினருடன் பேச இருக்கின்றேன். எனது முகத்தில் உள்ள மகிழ்ச்சியை, பெருமையை உங்களால் காண முடியும் என நான் எண்ணுகின்றேன். அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கும் விஷயம் உங்களது முகத்தில் ஒரு புன்னகையையும் ஒரு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும் என நாங்கள் நம்புகின்றோம். அடுத்ததாக நாங்கள் அமைதியை கண்டறிவதற்கான வழியை வழங்குவதற்காக பாடுபடும் ஒரு மனிதரை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இவர் அமைதிக்கான சர்வதேச தூதராக கௌரவிக்கப்பட்டவர். பிரேம் ராவத் அவர்கள் ஒரு அற்புதமான மனிதர். கூகுள் பார்வையாளர்களுக்கு உரையாற்ற சந்தர்ப்பம் கிடைத்ததை இட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் இலங்கையில் இருப்பது மிகவும் நன்றாக உள்ளது. இன்று காலை நிகழ்ச்சியில் பிரேம் ராவத் அவர்கள் கலந்து கொண்டது மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. நியூயார்க் டைம்ஸின் சிறந்த விற்பனையான புத்தகத்தின் எழுத்தாளர். வருடம் முழுவதும் உலகத்தை சுற்றி பயணம் செய்கின்றார். உள் அமைதி மற்றும் நிறைவை எவ்வாறு கண்டுகொள்வது என்பது பற்றி மக்களுக்கு கற்பிக்கின்றார். இந்த முரண்பாடு என்றால் என்ன? பேரழிவுகளை மனிதன் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு அவனை ஆட்டிப் படைக்கும் இந்த முரண்பாடு என்றால் என்ன? பொறுங்கள், இது மிகவும் கடுமையானதாக உள்ளது. உண்மையிலே நான் இங்கு அமைதியை பற்றி பேசுவதற்காக வந்திருக்கின்றேன். நான் உங்களுக்கு பயமூட்டுவதற்காக வரவில்லை. எனவே இந்த முரண்பாடுகள் என்றால் என்ன என்பதனை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். கோபம் என்பது ஏதோ உள்ள ஒரு விஷயம் என நாங்கள் எண்ணுகின்றோம். கோபம் என்பது நிலத்தில் உள்ள ஒரு பள்ளம் போன்றது என்றால் எப்படி இருக்கும்? குழப்பம் என்பது ஒரு பள்ளம் போன்றது என்றால் எப்படி இருக்கும்? முரண்பாடு என்பது ஒரு பள்ளம் போன்றது என எண்ணினால் எப்படி இருக்கும்? ஏனெனில் ஒரு பள்ளத்தை, ஒரு குழியை நீங்கள் ஏதோ ஒரு பொருளாக பார்க்க ஆரம்பித்தீர்கள் என்றால், நான் அந்த கட்டட கலைஞருக்கு கூறிய தர்க்கம் சரியானதாக இருக்கும். ஏனெனில் பள்ளங்களை, ஓட்டைகளை வாங்க பணம் தேவையில்லை, அது ஏற்கனவே உள்ளது. அங்குள்ள பள்ளத்தை இங்கே எடுத்து வாருங்கள், விஷயம் முடிந்துவிடும். எனவே எங்களுக்கு அமைதி வேண்டுமா? எங்களுக்கு தெரியும், இதுதான் எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டுள்ளது. அமைதியை எவ்வாறு உருவாக்க முடியும்? சண்டைகளை நிறுத்துங்கள் என்பார்கள். போர்கள் என்பது ஒரு பள்ளம் போன்றது என்றால் எப்படி இருக்கும்? அது ஒன்றுமே இல்லாதது. அந்த துவாரம் என்பது ஏதோ ஒன்று இல்லாததால் ஏற்பட்டது. அது எதிர்மறையான ஒன்று, நேர்மறையானது அல்ல, எதிர்மறையானது. அதனை மாற்றி அமைக்க முடியாது, அதனை அசைக்க முடியாது, அதனை வேறு இடத்திற்கு மாற்ற முடியாது. அது இல்லாத ஒன்று, இருக்கின்ற ஒன்று அல்ல. அமைதி என்பது இருக்கின்ற ஒன்று. அமைதி இல்லாத நிலைதான் போர். நாங்கள் போர்களை அகற்ற முயற்சிக்கின்றோம். போர்கள் இல்லாத நிலையை உருவாக்குவதற்கான ஒரே வழி போர்களை நிறுத்துவது அல்ல, அமைதியை எடுத்து வருவதுதான் வழி. ஏனெனில் அமைதி என்பது இருக்கின்ற ஒன்று, போர் என்பது இருக்கின்ற ஒன்று அல்ல. எனவே ஒரு எதிர்மறையான விஷயத்தை மாற்றி அமைப்பதுதான் எங்கள் வியூகம் என்றால் அது ஒரு பொழுதும் வெற்றியடைய முடியாது. சண்டை போடுவது மக்களின் இயல்பு என கூறுவார்கள். நான் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. போராடுவது மனித இயல்பு அல்ல. அது உண்மை அல்ல.
உண்மையிலே சரித்திரத்தை புரட்டி பார்த்தீர்கள் என்றால் தெரியும், மக்கள் போராடுவதை விட அதிக அளவு போர் புரியாதிருந்துள்ளார்கள். இன்று உலகத்தின் நிலை என்ன? முன்னர் ஒரு பொழுதும் இல்லாதவாறு உண்பதற்கு உணவு உள்ளது. உற்பத்தியாகும் உணவில் 45% மேலே விரயமாக்கப்படுகின்றது. முன்னர் ஒரு பொழுதும் இல்லாத அளவு இப்பொழுது உணவு இருந்த பொழுதும் போர்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. ஏன்? எது இந்த முரண்பாடுகளை உருவாக்குகிறது? அந்த முரண்பாடுகளை எங்களால் மாற்றி அமைக்க முடியாது. ஏனெனில் அது இல்லாத ஒன்று. உங்களின் உள்ளே அமைதி உள்ளது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அமைதி என்றால் என்ன? அமைதி என்பது ஒரு எண்ணக் கருத்தா? அது ஒரு யூட்டோப்பியாவா? அதாவது இல்லாத ஒரு இடமா? அதுதான் அமைதியா? அங்கு எல்லோரும் ஆடிக்கொண்டிருப்பார்கள், எல்லோரது தலையிலும் மலர்கள் சூடப்பட்டிருக்கும், எல்லோரும் 2 விரல்களை காட்டி அமைதி அமைதி என கூறிக்கொண்டிருப்பார்கள். யாருமே விவாதம் செய்ய மாட்டார்கள். வாகன தரிப்பிடத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அமைதி பற்றிய உங்களது கருத்து ஒரு யூட்டோப்பியாவா? அதாவது இல்லாத ஒரு இடமா? அப்படியா? அப்படியென்றால் நீங்கள் தவறாக கணக்கிட்டு விட்டீர்கள். ஏனெனில் யூட்டோப்பியா என்றால் என்ன? யூட்டோப்பியா என்றால் என்ன தெரியுமா? யூட்டோப்பியா என்னும் சொல் 2 சொற்களிலிருந்து வந்திருக்கின்றது. OU என்பது கிரேக்க மொழியில் இல்லாத ஒன்று என பொருள்படுகிறது. டோபோகிராஃபி என்பது இடத்தை குறிக்கிறது. யூட்டோப்பியா என்பதன் பொருள் அப்படியான ஒரு இடம் இல்லை என்பதாகும். அதனுடைய உண்மையான அர்த்தம் அவ்வாறான ஒரு இடம் இல்லை என்பதாகும். எல்லோரிடமும் அவ்வாறான ஒரு இடத்தை பற்றிய கனவு உள்ளது. ஆனால் அவ்வாறான ஒரு இடம் இல்லை. அது அல்ல அமைதி. அப்படி என்றால் அமைதி என்றால் என்ன என நான் கூறுகின்றேன். உங்களின் உள்ளே உள்ள நல்லவை எதுவோ அதுதான் அமைதி. உங்களின் உள்ளே உள்ள சாந்தமான தன்மைதான் அமைதி. உங்களின் உள்ளே உள்ள கருணைதான் அமைதி. உங்களின் உள்ளே உள்ள மென்மையான தன்மைதான் அமைதி. உங்களின் உள்ளே உள்ள புரிந்துணர்வுதான் அமைதி. ஒன்றினது மதிப்பை உணர்ந்து நன்றி காட்டுதல்தான் அமைதி. உங்களது உள்ளத்தில் உள்ள ஒளிதான் அமைதி. உங்களின் உள்ளே உள்ள ஆனந்தம்தான் அமைதி. உங்களின் உள்ளே உள்ள தெய்வீகம்தான் அமைதி. உங்களின் உள்ளே உள்ள ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்வதுதான் அமைதி. உங்களின் உள்ளே இந்த மூச்சு வந்து போவதுதான் அமைதி.
அமைதி என்பது அந்த அழகு. நீங்கள்தான் அந்த அழகு. நீங்கள் உங்களது உலகத்திற்கு விழித்தெழுந்துள்ளீர்கள். ஆனால் நீங்கள் இந்த வாழ்க்கை என அழைக்கப்படுகின்ற இந்த ஒரு விஷயத்துக்கு விழித்தெழவில்லை. இந்த உலகத்தை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது உருண்டை வடிவானது என்று உங்களுக்கு தெரியும். அங்கு சூரியன் உள்ளது என உங்களுக்கு தெரியும். அங்கு சந்திரன் உள்ளது, நட்சத்திரங்கள் உள்ளன, சமுத்திரங்கள் உள்ளன என உங்களுக்கு தெரியும். இந்த உலகத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். அங்கு போர்கள் நடைபெறுவது தெரியும். பசி பட்டினி இருப்பது தெரியும். தீப்பற்றி எரிவது உங்களுக்கு தெரியும். புயல்கள் நடைபெறுகின்றது என உங்களுக்கு தெரியும். சூறாவளி உள்ளது, பெரும் புயல் உள்ளது என உங்களுக்கு தெரியும். உங்களது உலகத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். உங்களது உலகத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு உயிர் வாழ்க்கையை பற்றி தெரியுமா? உயிர் வாழ்க்கை இந்த மூச்சில் இருந்து ஆரம்பிக்கின்றது. மூச்சு இந்த வாழ்வில் அமைதியை அனுபவிக்கக்கூடிய சாத்தியம் உள்ளது. இந்த வாழ்வில் புரிந்து உணரக்கூடிய சாத்தியம் உள்ளது. இந்த வாழ்வில் அறிந்து கொள்ளக்கூடிய சாத்தியம் உள்ளது. அந்த சூரியன் உள்ளது. அது 8, 9, 10 மணித்தியாலம் மட்டுமன்றி இரவு பகலாக ஒளி தருகின்றது. அது உங்களது உள்ளத்தில் ஒளியேற்றுகின்றது. வாழ்க்கை எனும் உலகத்திற்கு விழித்தெழுங்கள். ஆனந்தம் எனும் உலகத்திற்கு விழித்தெழுங்கள். உள்ளே உள்ள அழகிற்கு விழித்தெழுங்கள். உயிர் வாழ்க்கை இதுதான். அந்த பாடல், அதனை நீங்கள் கேட்க வேண்டும். இந்த பாடல், இந்த வாழ்க்கை எனும் பாடல் உங்களது உள்ளத்தை நடனமாட வைக்கின்றது. நீங்கள் நன்றாக உணர்கின்றீர்கள். ஏதோ ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் என்பதனால் அல்ல. நீங்கள் நன்றாக உணர்கின்றீர்கள். ஏதோ ஒன்றை நீங்கள் தொலைத்ததனால் அல்ல. ஆனால் நீங்கள் நன்றாக உணர்கிறீர்கள். ஏனெனில் உங்களுக்கு எல்லாவற்றிலும் மிகப்பெரிய அன்பளிப்பு தரப்பட்டுள்ளது என்பதனை நீங்கள் விளங்கிக் கொண்டீர்கள். பிரேம் ராவத் அவர்கள் எழுதி நியூயார்க் டைம்ஸின் சிறந்த புத்தக விற்பனை நிரலில் இடம்பெற்ற ஹியர் யுவர் செல்ஃப் எனும் புத்தகத்தின் தமிழாக்கம் உள்ளத்தின் குரல் இப்பொழுது இங்கே கிடைக்கின்றது. மேலதிக விவரங்களுக்கு வாட்ஸ்அப் இலக்கம் 076 012 3406 எனும் தொலைபேசி எண்ணை அழைக்கவும்.